கர்ணன் இறந்ததனால் கௌரவர்களின் வெற்றி கேள்விக்குறியாகிவிட்டதை புரிந்து கொண்ட காந்தாரி தன் ஒரே மகன் துரியோதனனை காப்பாற்றும் பொருட்டு அவனை யாரும் வெல்ல முடியாத வகையில் அது நாள் வரை தான் காப்பாற்றி வந்த பதிவிரத சக்தியை துரியோதனின் உடலில் செலுத்தி அவன் உடலை வஜ்ரம் போன்று உறுதியாக்க முடிவெடுத்தாள். நீ சென்று நீராடிவிட்டு ஆடையின்றி வெற்று உடலோடு என் முன்னே வா. நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். சரி தாயே. காந்தாரியின் திட்டத்தை தெரிந்து கொண்ட கிருஷ்ணன் துச்சலை வடிவில் சென்று அத்திட்டத்தை முறியடித்தான். என்ன கோலம் இது? பார்க்க சகிக்கவில்லை. நீ நாட்டின் அரசன், இப்படியா நிர்வாணமாக கூச்சமின்றி நடமாடுவாய்? தாயார்தான் இப்படி தன் முன் வருமாறு பணித்தார்கள். சரி, அம்மா ஏதோ யோசனையில் அவ்வாறு கூறியிருப்பார். ஒரு தாயின் முன் வளர்ந்த பிள்ளை நீ இப்படி வெற்று உடலோடு நிற்கலாமா? ஒரு இலையையாவது அணிந்து செல். தாயே, தாங்கள் கூறியபடி தங்கள் முன் வந்திருக்கிறேன். ஐயோ, ஏன் இடையில் இந்த இலையை தரித்து வந்தாய்? 1000 இருந்தாலும் ஒரு வாலிபன் ஒரு பெண் முன் எப்படி நிர்வாணமாக வர முடியும் தாயே? முட்டாள், நான் உன் தாயடா. தாயிடத்தில் என்ன கூச்சம் உனக்கு? நான் சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் உள்ளது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா? தாயே, துச்சலை தான் இந்த குலத்தில் தங்கள் முன் வந்து நிற்க வேண்டாம் என்று கூறினாள். துச்சலை கூறினால் உனக்கு மதி எங்கே போனது? நான் கூறிய வண்ணம் அல்லவா நீ வந்திருக்க வேண்டும். என் சக்தி கொண்டு உன் உடல் முழுக்க வச்சிரமாக்கினேன். ஆனால் உன் இடைப்பகுதி தடைப்பட்டு போனதே. அம்மா, நாங்கள் பயணத்திற்கு ஆயத்தமாகிவிட்டோம். துச்சலை, ஏன் இப்படி செய்தாய்? தாயின் முன்பு இந்த குலத்தில் வந்து நிற்க வேண்டாம் என்று கூறினாயே. இப்போது இது அனர்த்தத்தில் முடிந்தது. அண்ணா, நீங்கள் கூறுவது எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. உங்களை நான் எப்பொழுது கண்டேன்? என்ன கூறினேன்? சிற்றன்னையோடு பயணத்திற்கு அல்லவா ஆயத்தம் செய்து கொண்டிருந்தேன். தாயே, இது அந்த கிருஷ்ணனின் சூழ்ச்சி. அவன்தான் ஏதோ மாயாஜாலம் செய்திருக்கிறான். தாயே, கவலை வேண்டாம். துவந்த யுத்தத்தில் இடைக்கு கீழே அடிக்க கூடாது என்று விதி இருக்கிறது. ஆகவே இந்த யுத்தத்தில் நானே வெற்றி பெறுவேன். என்னை ஆரத்தி எடுத்து வாழ்த்த ஆயத்தமாகுங்கள். வருகிறேன் தாய். கிருஷ்ணனின் சூழ்ச்சியை துரியோதனன் தெரிந்து கொண்டாலும் தொடர்ந்து தைரியமாக போர் புரிய முடிவெடுத்தான். அம்மா, கவலைப்படாதீர்கள். சல்லியனின் தலைமையில் நடந்த 18ஆம் நாள் போரில்
தர்மன் ஆவேசமாக போரிட்டு தன் மாமா என்றும் பாராமல் சல்லியனை கொன்றான். சகாதேவன் சகுனி மகன் உலுகனையும் பிறகு சகுனியையும் கொன்றான். வேண்டாம். தந்தையே! உயிர் பிரியும் வேளையிலும் சகுனி துரியோதனனிடம் அவன் வெற்றி பெறுவதற்கான வழியை கூறிவிட்டே உயிரை விட்டான். மாமா, மாமா, நான் என் பெற்றோருடன் கழித்த நாட்களை விட உங்களுடன் கழித்த நாட்களே அதிகம் அல்லவா மாமா? மாமா, நான் என்ன செய்வேன் மாமா? கவலைப்படாதே மருமகனே. மனம் தளராதே மருமகனே. இப்போதும் நீ வெற்றி பெற 2 வழிகள் இருக்கிறது மருமகனே. துர்வாச முனிவர் உனக்கு அருளிய சஞ்சீவினி மந்திரத்தை பிரயோகித்து கௌரவ சேனையை உயிர்ப்பித்து யுத்தம் செய்வது. உடனே செல். சூரியன் மறைவதற்குள் சஞ்சீவினி மந்திரத்தை உச்சரிக்கும் ஜல யாகத்தை நடத்தி முடி. வெற்றி உனக்கே மருமகனே. உடனே செல். மாமா, உடனே. மாமா, மகரிஷி துர்வாசர் உபதேசிக்க துரியோதனன் சப்த பஞ்ச குலத்தில் நீருக்கடியில் மூச்சை அடக்கி அமர்ந்து சஞ்சீவினி மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தான். ஒரு வேடன் மூலம்
துரியோதனன் இருக்கும் இடத்தை அறிந்தனர். துரியோதனனின் திட்டத்தை தெரிந்து கொண்ட கிருஷ்ணன் பாண்டவர்கள் மூலம் துரியோதனனுக்கு கோபத்தை வரவழைத்து அவனை தண்ணீரில் இருந்து வெளியே வரச் செய்தான். பாண்டவர்களே, இதோ நீருக்குள் அமர்ந்து யோக நிலையில் சஞ்சீவினி மந்திரத்தை உச்சாடனம் செய்து கொண்டிருக்கிறான் துரியோதனன். அவனை ஆவேசம் கொள்ளும்படி உடனே நிந்தியுங்கள். அடே துரியோதனா, நீ பேடி என்பது இன்றைக்கு உறுதியாகிவிட்டது. அதனால் தான் நீ நீருக்குள் சென்று ஒளிந்து கொண்டாய். துரியோதனா, எங்கள் பாதங்களில் விழுந்து மண்டியிடு. உன்னை அடிமையாக ஏற்றுக்கொள்கிறோம். வெட்கம் கெட்டவரே, நீ மாவீரன் என்பது உண்மை என்றால் வெளியே வா. துரியோதனா, நீ வெளியே வா. எங்களிடம் மன்னிப்பு கேட்டு திரௌபதிக்கு சேவகம் செய். உன்னை மன்னித்து அத்தினாபுரத்தை உனக்கு பிச்சையாக தருகிறேன். கோழையே, வா வெளியே. தர்மா! யாரடா கோழை என்றாய்? யாரடா பேடி என்றாய்? போருக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். நெஞ்சில் துணிவிருந்தால் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி வாருங்கள். தனித்து வருவதாயினும் சரி, வாருங்கள். துரியோதனா, எங்களில் நீ யாரோடு யுத்தம் செய்ய வேண்டும், எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்பதை நீயே தேர்ந்தெடு. தர்மா, தனக்குத்தானே ஆபத்தை தேடிக் கொள்வதில் உனக்கு நிகர் நீயேதான். துரியோதனன் பீமனை தவிர்த்து உன்னையோ உன் தம்பிகளையோ கதா யுத்தத்திற்கு அழைத்தால் நீ என்ன செய்வாய்? அவன் ஒரே அடியில் உங்களை கொன்று விடுவான். மகிழ்ச்சியாக மரணிப்பேன். சத்ருவிற்கு தான் யுத்தம் செய்ய விரும்பும் முறையும் வீரனை தேர்ந்தெடுக்கும் உரிமையும் உள்ளது. அதையே துரியோதனனுக்கு வழங்கினேன். சரி, உன் விதிப்படி நடக்கட்டும். என்னோடு யுத்தம் செய்யும் தகுதி பீமனை தவிர்த்து இங்கு யாருக்கும் இல்லை. என்னை எதிர்த்து போர் புரியும் அருகதை பீமன் ஒருவனுக்கே இருக்கிறது. சரி, நடக்கவிருக்கும் கதா யுத்தத்தில் யார் வெல்கிறார்களோ அவர்களே இந்த யுத்தத்தில் வெற்றி பெற்றவர்கள். அவர்களுக்கே அத்தினாபுரம் சொந்தமாகும். இது உனக்கு சம்மதமா? சம்மதமே. துரியோதனன் பீமன் யுத்தத்தை நாரதர் மூலம் அறிந்த பலராமர் அங்கு வந்து சேரவே அவர் முன்னிலையில் துரியோதனன் பீமன் யுத்தம் நடைபெற்றது. அடி வா.
கிருஷ்ணா, என்ன இது? பீமண்ணாவுக்கும் துரியோதனனுக்கும் நடக்கும் இந்த கதா யுத்தம் இந்த யுகத்தில் முடியாது போல இருக்கிறதே. சந்தேகத்திற்கிடமில்லாமல். ஏனென்றால் பீமன் பலத்தில் நிகரற்றவன். ஆனால் துரியோதனன் இந்த பீமனை காட்டிலும் சமர்த்தன். முயற்சியை கைவிடாத பயிற்சி உடையவன். கதாயுத்த தர்மப்படி இந்த யுத்தம் நடந்தால் இந்த யுத்தத்திற்கு முடிவே ஏற்படாது. பீமனால் துரியோதனனை வெல்லவும் முடியாது. துரியோதனனை தொடையில் அடிக்கும்படி நீ பீமனுக்கு செய்கை செய்ய வேண்டும். அது என்னால் முடியாது கிருஷ்ணா. ஒருபோதும் அந்த பாதகத்தை நான் செய்ய துணிய மாட்டேன். தர்மத்தை நிலைநாட்ட வேண்டியது என்னுடைய கடமை. ஆகவே நானே அந்த அதர்மத்தை மேற்கொள்கிறேன். நீசனே, நிறைந்த அவையில் சூளுரைக்கிறேன் கேள். நீ செய்த நீசத்தனத்திற்கு நீ காட்டிய துடையை பிளப்பேன். அப்படி பிளக்கவில்லை எனில் 7 ஜென்மங்களுக்கு நான் உனக்கு அடிமையாக இருப்பேன். அடே அதர்மி விருகோதரா, கதாயுத தர்மத்தை மீறி என் தொடையில் அடித்த கோடையே! கொடியவனே, துர்புத்தி உள்ள நீசனே, அன்று அவையிலே ஒற்றை ஆடை தரித்து நின்ற எமது பத்தினியான திரௌபதியை தாசி தாசி என்று அழைத்தாயே, அந்த பலனை இன்று இப்போது அடைந்து கொள். அன்று நான் அவையில் சூளுரைத்தது போல் என் இடது காலால் உன் சிரசை நசுக்குகிறேன். நிறுத்து பீமா, நிறுத்து பீமா, நிறுத்து பீமா. என்ன காரியம் செய்து விட்டாய்? இதோ மண்ணில் சிங்கம் போல் விழுந்து கிடக்கும் இந்த துரியோதனன் ஓர் அரசன் என்பதை மறந்து விட்டாயா? அவனது சிரசை உன் இடது கால் கொண்டு நசுக்குவது அரக்கத்தனமானது. அண்ணா, என்னை தடுக்க வேண்டாம். இவன் இந்த அவமானத்தை பெறத்தக்கவன். நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். துரியோதனன் சிரசில் இருந்து உன் காலை எடு.
துஷ்டனே பீமா, நீ மூடன் என்பது சத்தியம். குருவாகிய என் முன்பே நீ அதர்மம் புரிந்தாய். கதாயுதத்தில் இடைக்கு கீழே அடிப்பது அதர்மம் என்றோ? கிருஷ்ணா, இப்படி ஒரு அதர்மம் புரிந்து துரியோதனை வீழ்த்திய இந்த விருகோதரனை இதே இடத்தில் நான் கொல்லப் போகிறேன். அண்ணா, சற்றே பொறுங்கள். நான் கூறும் நியாயத்தை கேட்டுவிட்டு பிறகு பீமனை கொல்லலாம். இந்த அதர்மையை காக்க நீ என்ன நியாயத்தை கற்பிக்கப் போகிறாய் கிருஷ்ணா? அண்ணா, இதோ இந்த பீமன் அன்று திரௌபதி துயில் உரியப்பட்ட போது துரியோதனன் தொடையை பிளந்து கொல்வேன் என்று சங்கல்பம் செய்தான். அந்த சங்கல்பம் நிறைவேற இன்று தொடையில் அடித்தான். மேலும் துரியோதனன் மைத்ரேய முனியிடம் தொடை பிளந்து மரணிப்பாய் என்று சாபம் பெற்றுள்ளான். ஆகவே துரியோதனன் இக்கதியை அடைந்தான். இதில் தாங்கள் கோபப்பட ஏதுமில்லை. கிருஷ்ணா, நீ பாண்டவர்களுக்கு சாதகமாய் பேசுகிறாய். ஆனால் அதில் அதர்மம் நிரம்பி வழிகிறது. அண்ணா, அதர்மம் புரிந்தது யார்? சற்றே யோசித்துப் பாருங்கள். கிருஷ்ணா, நீ பாண்டவர்களை காக்க துடிக்கின்றாய். என்னை பொறுத்தவரை கௌரவர்களும் பாண்டவர்களும் குற்றம் இழைத்தவர்களை துரியோதனன் சூதாட அழைத்தான். ஆடியது தர்மன் அல்லவா? அது குற்றம் இல்லையா? அங்கே தொடங்கியது அதர்மம். தர்மன் என்ன குழந்தையா? தன் பத்தினியை பணயம் வைத்தால் அவளது மானத்திற்கு பங்கம் நேரும் என்பதை அறியாதவன் அவன். கிருஷ்ணா, இப்பொழுது என் தர்மத்தை உரைக்கிறேன் கேள். பீமா, தர்மாத்மானான துரியோதனை அதர்மத்தினால் வீழ்த்தினாய். நீ கபட யுத்தம் செய்து நீ துரியோதனை வென்றாய். உலகமுள்ள மட்டும் இந்த அபகீர்த்தி உன்னை பற்றும். துரியோதனன் தன் பந்துக்களோடு வீர சொர்க்கம் அடைவான். அண்ணா, பாண்டவர்களே, அண்ணன் பலராமர் கௌரவர்கள் மீது, குறிப்பாக துரியோதனன் மீது அளவற்ற பிரீத்தி உடையவர். ஆகவே சினம் கொண்டு வார்த்தைகளை கொட்டிச் சென்றார். துரியோதனன் மரணம் இவ்விதம்தான் சம்பவிக்க வேண்டும் என்பதே இயற்கையின் விதி. அண்ணன் சொற்களை கேட்டு நீங்கள் கலங்க வேண்டாம். கிருஷ்ணா, தர்மத்தை காப்பதாக பொய்யுரைத்து திரியும் கிருஷ்ணா, பீமனிடம் என் தொடையை பிழை என சமிக்கை செய்து பேரதர்மம் செய்து விட்டாய். கபட நாடகங்கள் நடத்தியே நீ பாண்டவர்களை வெல்ல செய்தாய் என்பதை மறந்து விடாதே. மனிதரும் மகா ஞானியும் ஆகிய பீஷ்மாச்சாரியாரை சதி செய்து வீழ்த்தினாய். துரோணாச்சாரியாரை கபட நாடகம் நடத்தி பொய்யுரைத்து கொலை செய்தாய். எனது நண்பன் கர்ணனை சூழ்ச்சி செய்து கொலை செய்தாய். நீயே கொடும் பாவி, நீயே அதர்மி. துரியோதனா, இப்பொழுதும் நீ இழைத்த குற்றத்தை நீ உணரவில்லை. பெண்ணின் மானம் காப்பதே பிரபஞ்ச தர்மம். நீ கூறியது போல் நான் பல அதர்மங்கள் புரிந்து ஒரு பெண்ணுக்கான தர்மத்தை காத்து நின்றேன். கிருஷ்ணா, இந்த துஷ்டனுக்கு நீ விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாருங்கள் செல்லலாம். அடே விருகோதரா, வேதனையில் துடிக்கிறேன். என்னை கொன்றுவிடு. இப்போதே கொன்றுவிடு.
துரியோதனா, உனக்கு உடனே மரணம் சம்பவிக்க கூடாது. நீ வேதனையில் துடிதுடித்து மரணிக்க வேண்டும். உயிர் ஊசலாட கிட இன்னும் சற்று நேரத்தில் உன் தேகத்தை நாயும் நரியும் காக்கையும் கழுகும் உண்டு பசியாரட்டும். பீமா, வாழ்நாள் முழுவதும் ராஜகுமாரனாக தாய், தந்தை, மனைவி, மக்கள், ஊரார், உறவினர் ஏவலான் குடியிருக்க அரண்மனையில் ராஜகுமாரனாக வாழ்ந்தவனடா நான். என் தலையில் கால் வைத்ததை பற்றி நான் கவலை கொள்ளவில்லை. இன்னும் சிறிது நேரத்தில் நாய்க்கும் நரிக்கும் இரையாக போகும் என் தலை மீது கால் வைத்திருந்தாய் எனில் அந்த நாய்க்கும் நரிக்கும் ஒப்பானவன் நீ என்பதை நினைவில் கொள். மரணித்தாலும் நான் சக்கரவர்த்தியடா. போர்க்களத்தில் வீரனாக மரணிப்பதில் எனக்கு கிஞ்சித்தும் வருத்தமில்லை. கிஞ்சித்தும் வருத்தமில்லை. துரியோதனன் மீது தேவர்கள் பூமாரி பொழிய அது கண்டு தர்மர் வெட்கப்பட பாண்டவர்கள் அங்கிருந்து சென்று விட்டனர். அதன் பிறகும் துரியோதனன் அஸ்வத்தாமனை தளபதியாக நியமித்தான். உன்னை கௌரவ சேனையின் தளபதியாக நியமிக்கிறேன். பாண்டவர்கள் மாண்டார்கள் என்ற வெற்றி செய்தியோடு வருகிறேன். அஸ்வத்தமா, வேண்டாம். இது மகாபாதகம். உறங்கிக் கொண்டிருப்பவளை கொல்வது மகாபாவம். பாவத்திற்கு அஞ்சுபவர்கள் யாரும் என்னோடு வர வேண்டாம். அஸ்வத்தாமன் கிருபர் மற்றும் கிருதுவர்மரின் எதிர்ப்பையும் மீறி தூங்கிக் கொண்டிருந்த உப பாண்டவர்களையும் சிக்கண்டி திருஷ்டத்யும்னையும் கொன்று குவித்தான். அஸ்வத்தாமன் செய்த கொடுமையை கேட்டு துரியோதனன் மகிழ்ச்சி அடையவில்லை. அஸ்வத்தாமா, புரியக்கூடாத பாதகத்தை புரிந்தாய். பெரும் தவறிழைத்தாய். இதனால் உன்னை பாதகத்தை தோஷம் பற்றி கொள்ளும். அஸ்வத்தாமனுக்கு தோஷ நிவர்த்தி செய்யும்படி கூறிவிட்டு தன் உயிரை துறந்தான். தந்தையே, நண்பா! துரியோதனன் இறந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சி அடைந்தாள் காந்தாரி. தன் 100 பிள்ளைகளின் மரணத்திற்கு காரணம் கிருஷ்ணனே என்பதை புரிந்து கொண்டாள். பெற்ற வயிறு பற்றி எரிகிறது. உனக்கு நான் சாபமிடுகிறேன். நான் பதிவிரதை என்பது சத்தியமானால் நான் என் கணவனை தவிர வேறு ஒரு ஆண் மகனை மனதாலும் எண்ணியதில்லை என்பது சத்தியமானால் கிருஷ்ணா, நான் உனக்கு இப்பொழுதிடும் சாபம் பலிக்கும்.
எப்படி 18 நாள் குருக்ஷேத்திர போரில் கௌரவ வம்சம் அழிந்ததோ அதே போல் இன்னும் 36 வருடங்களில் உன் யாதவ குலம் அழிந்து போகும். தன் பிள்ளைகள் மரணம் அடைந்ததை அறிந்த திரௌபதியும் பாண்டவர்களும் ஆவேசமடைந்தனர். ஐயோ! ஐயோ! செல்வமே சென்றோமா? அந்த அஸ்வத்தாமனுக்கு பெருமை சேர்க்கும் அவன் நெற்றியில் இருக்கும் சூடாமணியை கொண்டு வாருங்கள். தோஷ நிவர்த்திக்காக என்னை நாடி வந்த அஸ்வத்தாமன் தன்னை கொல்ல வந்த பாண்டவர்களை கொல்ல பிரம்மாஸ்திரத்தை எய்தினான். வேறு வழியில்லாமல் அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை எய்தினான். பெரும் அழிவு ஏற்படுவதை தடுக்க வேண்டும் என்று நாரதர் கேட்டுக்கொண்டார். இன்னும் சில கணங்களில் இவ்வையகம் இருக்கும் இடம் தெரியாமல் உருக்குலைந்து அழிந்து போகும். அர்ஜுனா, அஸ்வத்தாமா, நீங்கள் எய்த பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெறுங்கள். நாரத பெருமானே, நான் எய்திய அஸ்திரத்தை நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். பிரம்மாஸ்திரத்தை திரும்ப பெறும் ஞானத்தை அறியாததால் அஸ்வத்தாமன் அந்த அஸ்திரத்தை உத்திரையின் கர்ப்பத்தை நோக்கி திருப்பிவிட்டார். கருவில் இருக்கும் சிசுவை கொன்ற பாவத்தை செய்த அஸ்வத்தாமனுக்கு கிருஷ்ணன் சாபமிட்டான். இதோ இந்த அஸ்வத்தாமன் ஒரு அந்தணன். ஆனால் அதையும் மறந்து கருவில் இருக்கும் குழந்தையையும் அழித்தான். ஆகையால் இவன் அழுகிய பிணங்களுக்கு மத்தியில் 3000 ஆண்டுகள் வாழ்ந்து கிடக்கப் போகிறான். கிருஷ்ணா, இந்த தண்டனைக்கு பதில் நீ என்னை கொன்று விடலாம். நான் கொன்றாலும் நீ சாக மாட்டாய். ஏனென்றால் நீ செய்த இழிச் செயலுக்கு மரணம் கூட உன்னை வெறுக்கிறது. நானும் அதை மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்கிறேன். என் தோல்வியின் அடையாளமாக இதோ இந்த சூடாமணியை நான் மண்டியிட்டு தங்களுக்கு தாரை வார்க்கிறேன். வாரிசு இல்லாமல் குலம் அழிந்து விட்டதே என்று சுபத்ரையும் திரௌபதியும் பாண்டவர்களும் கேட்டுக்கொள்ள, கிருஷ்ணன் உத்திரையின் வயிற்றில் இறந்து போன கருவுக்கு உயிர் கொடுத்து பரீட்சித்து என பெயரிட்டு பாண்டவ வம்சம் தழைக்க அருள் புரிந்தார். பாண்டவர்கள் அத்தினாபுரம் சென்றனர். தர்மன் அத்தினாபுர சக்கரவர்த்தியாக பட்டாபிஷேகம் செய்யப்பட்டான். மன்னனாக தர்மன் தன் பரிவாரத்துடன் சென்று தாத்தா பீஷ்மரை சந்தித்தான். ஒரு மன்னனுக்கான கடமைகளையும் மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளையும் இறைவனுக்கு புரிய வேண்டிய தொண்டினையும் பீஷ்மன் எடுத்து கூறினான்.
நான் மாசி மாதம் சுக்லபட்சம் அஷ்டமி திதி அன்று ஸ்ரீமன் நாராயணனின் பாதங்களில் சரணடைந்து இவ்வுலக வாழ்வை துறப்பேன். இன்று சென்று அன்று வாருங்கள். பீஷ்மர் குறிப்பிட்ட உத்தராயணம் வரை பாண்டவர்கள் உட்பட அனைவரும் நடைபெணமாக வாழ்ந்து வந்தார்கள். அனைவர் மனதிலும் ஆறா துயரம் ரணமாக இருந்து கொண்டிருந்தது. திருதராஷ்டிரன் வேண்டுதலுக்கு இணங்க குருக்ஷேத்திர யுத்தத்தில் பங்கெடுத்து உயிர் நீத்த அத்தனை பேருக்கும் ஸ்ரார்த்தம் கொடுக்கப்பட்டது. பித்தாமகர் குறிப்பிட்டபடி மாசி மாதம் சுக்லபக்ஷம் அஷ்டமி திதியில் பீஷ்மர் முன்பு அனைவரும் கூடியிருந்தார்கள். இங்கே கூடியிருப்போர் முகத்தில் நான் செந்தாமரையின் மலர்ச்சியை காண விளைகின்றேன். ஆனால் கிருஷ்ணரையும் வியாசர் பெருமானையும் தவிர ஏனையோர் கண்ணீரை உதிர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது மீண்டும் எம்மை இம்மையில் தள்ளிவிடும். கங்கையின் மைந்தன் உரைத்தது சத்தியமான வார்த்தைகள். பிறவிப் பெருங்கடலில் நீந்தியவன் உங்களின் கண்ணீர் கடல் மீண்டும் வாழ்வென்னும் சுழலுக்குள் தள்ளிவிடும். தேவரான தேவவிரதர் சாபம் பெற்று மண்ணிலே உதித்தார். அவர் மீண்டும் தேவராகும் காலம் வந்துவிட்டது. அவருக்கு விடை கொடுக்க நீங்கள் அனைவரும் ஆயத்தமாகுங்கள். கிருஷ்ணா, எத்தனையோ மரணங்களை கண்டுவிட்டேன். ஏன், எங்கள் அருமை புத்திரர்களையும் இழந்து விட்டோம். ஆனால் தாத்தாவை பிரிய எங்கள் மனம் சம்மதிக்கவில்லையே. தர்மா, வாழ்வும் மரணமும் மாயை. உனக்கு காலம் அதை உணர்த்தும். தர்மத்தின் ஆட்சியை நீ அத்தினாபுரத்தில் நிறுவிவிட்டாய். என் கடமை முடிந்தது. நான் கடைத்தேறும் காலம் வந்துவிட்டது. எனக்கு அகமகிழ்வோடு விடைதாருங்கள். கிருஷ்ணா, உன்னை மனமாரத் தொழுகின்றேன். தர்மத்தை நிலைநாட்ட நீ நடத்திய யுத்தம் வெற்றியடைந்தது. அத்தினாபுரத்தை மட்டுமல்ல, இந்த உலகத்தை காத்த உனக்கு என் பணிவான வணக்கங்கள், நன்றிகள். நான் புறப்படுகின்றேன். எனக்கு அனுமதி கொடுங்கள். பீஷ்மர் உடல் தகனம் செய்யப்பட்டது. கங்கை மைந்தன் அத்தினாபுரத்தின் காவலன் பிதாமகர் பீஷ்மாச்சாரியார் என்றெல்லாம் வையகத்தாரால் போற்றப்பட்ட தேவவிரதன் சொர்க்கமடைந்தார். தர்மராஜன் தகுதி உள்ளவர்களுக்கு தக்க பதவி அளித்து அத்தினாபுர சாம்ராஜ்யத்தை மூவுலகும் வியக்கும் வண்ணம் தர்ம நெறி பிழவாமல் மக்களின் வாழ்வே தம் வாழ்வு எனக் கொண்டு நீதி வழுவாது, செங்கோல் சாயாது, சுயநலம் பாராது சிறப்புற ஆட்சி செய்தான்.